வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றும் உடம்பினால் பலராய் காண்பர் என்ற பாரதிதாசனுடைய பாடலை நினைவுபடுத்துகிற வகையிலே இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய குமாரராணி அவர்கள் இங்கே குத்து விளக்கு ஏற்றி சிறப்பித்தார்கள். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த முத்தையாவுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பதற்கு இந்த குமாரராஜா முத்தையா அவர்களுடைய இந்த மாளிகை தவம் செய்திருக்கிறது என்று நினைத்து பார்க்கிற பொழுது தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் எல்லாவற்றிற்கும் விளக்கேற்றுக் கொண்டிருக்கிற அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கேயும் வந்து விளக்கேற்றுகிறார்கள் என்றால் அந்த விளக்கு இன்னும் உலக உச்சியிலே கூட அது தீபம் சுடவிட்டு பிரகாசிக்கும் என்பதிலே நிச்சயமாக எந்த விதமான ஐயமும் இல்லை. மதிப்பிற்குரிய செட்டிநாட்டு அரசர் டாக்டர் எம்ஏஎம் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா தலைமை தாங்கி கொண்டிருக்கிற ஏசி ஐயா பெருந்தகை முத்தையா அவர்களே, செந்தமிழ் திலகம் ஆட்சி அவர்களே, இலக்கிய சிந்தனை திரு லட்சுமணன் ஐயா அவர்களே, வந்திருக்கிற வள்ளி அழகப்பன் அவர்களே, நல்லி குப்புசாமி ஐயா அவர்களே, பேச்சாளராக இருக்கிற கவிஞர் அவர்களே, ஏவிஎம் ஐயா அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 நிமிடங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே கொடையாளிகளே நிரம்பி இருக்கிறார்கள். எனவே இயக்குனர் திலகம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் எனக்கு தானமாக கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். புண்ணியங்கள் பல புரிந்தோன், புவி நிறைய புகழ் நிறைந்தோன், கண்ணியவான் தில்லையிலே கலிவளர பெருங்கழகம் கண்ட கோமான், தன்னழியன் நுண்ணறிவோன், தன வணிகர் குலம் செய்த தவத்தால் வந்தோன் என்று ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களை பற்றி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு என்று வருகிற பொழுது இந்த உழைப்பு, சுறுசுறுப்பு, அன்பு தமிழ் முகம் எங்கே, அருள் சுரக்கும் விழி எங்கே, இன்பொழுகும் வாயிலே இனிக்கின்ற பேச்செல்லாம் எங்கே எங்கே என்று எங்கள் ஐயா ராயசோ அவர்கள் சொல்லுவார்கள். அதையெல்லாம் தேடினால் ஏவிஎம் தந்த எஸ்பிஎம் அவர்களிடத்திலே நாம் பார்க்கலாம். இவ்வளவு ஒரு கண்ணதாசன் குடும்பத்தினர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். காந்தி கண்ணதாசன் வந்திருக்கிறார். எனக்கு அந்த 5 நிமிடம் என்று சொல்ல போதே எனக்கு எதை பேசுவது என்றே தெரியவில்லை. காரணம், நான் 3 மணி நேரம் கண்ணதாசனை பற்றி அமெரிக்க நாட்டிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு 5 நிமிடத்தில் என்ன பேசுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு மேடையிலே கலந்து கொள்கிற பேறு பெற்றவள் தான். கோயம்புத்தூர்ல செட்டிநாட்டு அரசர் முத்தையா செட்டியார் அவர்களோடும் கண்ணதாசன் அவர்களோடும் பெரிய விழாவிலே, திருச்சியிலே பவளக்கார தெருவிலே என்று அவரோடு நான் மேடையிலே அமர்ந்து பேசியிருக்கிறேன். அவருடைய இரங்கற் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அந்த கூட்டத்திற்கு நான் மட்டுமே பேச்சாளர், நான் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தேன். மற்றவர்கள் எல்லாம் இசைத்துறையை சார்ந்தவர்கள். அப்பொழுது நான் அவர் எழுதிய அந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக மற்றவர்களுக்கு எழுதிய இரங்கல் பாடல்களாக நான் சொன்னேன். போதை மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தேன். பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான். அண்ணனை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருக விட்டார். சாவே உனக்கு ஒரு சாவு வந்து சேராதோ, தீயே உனக்கு ஒரு தீமூட்டி பாரோமோ என்று அவர் பாடிய அந்த பாடலையும் செவியில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி புவியலாம் ஓடி நின்பால் பொங்கிய தோடி வேறு எங்கு எவரிடம் போகும் என்றும் இன்னும் பல இரங்கற்பாக்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது உங்களுக்கு எப்படி இரங்கற்பாக்கள் பாடப்போகிறோம் என்று நான் சொன்னேன். வாலி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவிலே சகோதரி சாரதாவும் நானும் இடையில வாலி இருக்கிறது. என்னுடைய தொலைக்காட்சி பெட்டியின் மேல் அந்த படம் தினமும் காலையில அது முகத்தில் தான் நான் முழிப்பேன். அந்த விழாவிற்கு நான் இங்கே வந்திருந்தேன். அவர்கள் சொல்லுவார்கள், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ ஒருவரில் எவனும் ஒருவன், அதனால் தான் நல்ல புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டார் என்று கவிதை எழுதிய அந்த இரங்கற்பாவை அவர்கள் முடித்து வைத்தார்கள். அப்படி அந்த வாலி அவர்கள் அழைத்து நான் அந்த இரங்கற் கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிற பேறு பெற்றேன். நான்
நான் சென்ற இடத்தை பற்றியெல்லாம் சொல்வதற்காக நான் இங்கே சொல்லவில்லை. விஸ்வநாதன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்று சொல்ல மாட்டார். எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களேன் என்று பாடுவார். வண்டாடும் கூட்டங்களே எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே என்று பாடுவார். அந்த புல்லாங்குழலும் இன்று ஓய்ந்து விட்டது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்திலே ஏதாவது ஒரு மூலையிலே அவருடைய பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. காற்றினிலே வரும் கீதம் என்று சொல்லி அந்த காற்றிலே தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. பிட்ஸ்பர்க் என்று கோவில் நகரம், அது அமெரிக்க நாட்டிலே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை மாநிலங்களிலும் நான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறேன். 2 மணி நேரங்கள் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றங்கள் நடுவராக இருந்து நான் நடத்தியிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அவருடைய 80வது பிறந்த நாளை அவருடைய பேரன் சுப்பிரமணியமும் கீதா சுப்பிரமணியம் அவர்களும் அங்கே டேலஸில் கொண்டாடிய போது, நீங்கள் அவர் பாடல் சொல்லுவதை போல தலையா கடல் அலையா என்று கேட்பார்களே, அவ்வளவு பெரிய கூட்டத்திலே பட்டிமன்றத்திலே தலைமை தாங்குகிற பொறுப்பு எனக்கு கிடைத்தது. எனவே கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிட்ஸ்பர்க் நகரத்திலே மட்டும் நான் 3 மணி நேரம் பேசினேன். அது ஒரு கோயில் நகரம். அமெரிக்காவிலே அது ஒரு திருப்பதி. அங்கே 10 தலைப்புகள் கொடுத்தேன். பாரதியை கொடுத்தேன், பாரதிதாசனை கொடுத்தேன், சிலம்பை கொடுத்தேன், ராமாயணத்தை கொடுத்தேன், அத்தனையும் கொடுத்தேன், புது கவிதையை கொடுத்தேன். அவர்கள் தேர்ந்தெடுத்தது கவியரசர் கண்ணதாசனை பற்றி. கேட்டது 3 மணி நேரங்கள் அவர்கள் கேட்டார்கள் கோவில் நகரத்திலே. ஏன் தெரியுமா அவர்கள் அப்படி கேட்கிறார்கள்? கவியரசர் கண்ணதாசன் கூடவே வருவார், எல்லா இடத்திலே வருவார். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, நாம் பறந்து செல்கிறோம் என்று அலுவலகத்திலே பிரிகிற போது, கல்லூரியிலே பிரிகிற போது இன்றும் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என்று பேசுகிற பொழுது ஐயர் மந்திரம் சொல்லுவதை போல அந்த பாடல் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தையா ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா என்ற அந்த குழந்தையை பற்றி பேசுகிற போது, குழந்தையை கொஞ்சுகிற போது அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது. காதலினும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதை கருணைக்கு நீ பரிசு தந்தாய் தொட்டிலின் மேலே என்று குழந்தையை கொஞ்சுகிற போது கண்ணதாசன் வருகிறார். காதலிலே தோல்வியா, கண்ணிலே நீரதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகனை மறப்பதற்கு, கையிலே வளைவதற்கு என்று அங்கேயும் கண்ணதாசன் வருகிறார். எந்த இடத்திலே அவர் வரவில்லை. நீங்கள் போகிற காலத்திலே கூட எந்த இலக்கியமும் நீங்க படிக்க வேண்டாம். அத்தமும் வாழ்வும் அகத்துப்பட்டே, மெத்திய வாதனும் மீதி விட்டே, கைத்தலம் மேல் வைத்து அழும் சுடுகாடு மட்டே, கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே என்ற பட்டினத்தார் பாடலை படிக்க வேண்டாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற பாட்டு உங்களுக்கு போதும். யாயும் யாயும் நீயாகியனே என்றும் செம்புல பெயர் நீர் போல என்று பேச வேண்டாம். நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்ற அந்த பாடல் போதும். யார் நோக்கி என்ன திருக்குறளா, எந்த பாடலும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கவியரசர் உன்னையெல்லாம் வேறொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொட. ஏன்னா எனக்கு 5 நேரம் போறதே தெரியாதுங்க. 5 நிமிஷம் மன்னிக்கணும். நான் இன்னொன்று ஹூஸ்டன்ல அவர் ஒரு நல்ல எவிடன்ஸுங்க. டைரக்டர் திலகம் அவர்கள் ஹூஸ்டன்ல பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டிய வரையும் தூரம். அப்ப நான் 1 மணி நேரம் கண்ணதாசனை பத்தி பேசுறேன். அண்ணன் முத்துராம் அண்ணன் 1 மணி நேரம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அசத்துனாங்க. அவங்க பேசுறது கமலை பத்தி, ரஜினியை பத்தி, சுஹாசினி அம்மா பேசுனாங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியிலேயே நான் 1 மணி நேரம் கண்ணதாசனை பற்றி பேசியதை அவர்கள் ஹூஸ்டன் நகரில் கேட்டார்கள். இயக்குனர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். எனவே எவ்வளவு மீன்கள் விற்ற இடத்திலே விண்மீன்களை விற்ற வேண்டிய என்று சொல்லுவார்கள். சிகாகோ விவேகானந்தரால மட்டும் புகழ் பெறலைங்க. கிறிஸ்துவ சபை, அதுவும் மேல இருக்கிற போப்பு உள்ளிட்ட சபை அங்கீகரித்தால் மட்டுமே இருக்கக்கூடிய நூல்கள் ஏராளமாக இருக்கிற கிறிஸ்துவ நூல்கள் இருக்கிற சிகாகோவிலே கவியரசர் கண்ணதாசனுடைய இயேசு காப்பியம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிகாகோ கண்ணதாசனுடைய நூலை வைத்து பெருமை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி
சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், தழையும் கொடையும் பிறவி குணம் என்று சொல்லுவார்கள். இங்கே ஏவிஎம் அவர்கள், நல்லி ஐயா அவர்கள், செட்டிநாட்டு அரசர் அவர்கள், ஏசிஎம் ஐயா அவர்கள், குமாரராணி அவர்கள், இவர்கள் எல்லாம் தழையும் கொடையும் பிறவி குணமாக அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த விருது கிடைச்சது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்திலே நான் பிறந்த பலனை நான் அனுபவித்து விட்டேன். இந்த விருதை நீங்கள் எனக்கு கொடுத்து கௌரவித்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னதை போல திடீர்னு சர்ப்ரைஸா என் மகன் அமெரிக்காவில இருந்து இந்த விருது நான் வாங்கிட்டு பார்க்கணும்னு வந்தா, பம்பாயில இருந்து என்னுடைய பையன் வந்தான். எங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி கிராமம், எங்களை யாரும் பகைச்சுக்கிட்டா ஓட்டே கிடைக்காது, எங்களுடைய கிராமமே இங்கே வந்திருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் எத்தனையோ கொடை கொடுத்தீர்கள். 2 நிமிடம் எனக்கு கூடுதலாக கொடை கொடுத்திருந்தால் நன்றி, வணக்கம்.